முழுசா இருக்குல்ல தண்ணியில நனைஞ்சு அதை காய வைக்கும் போது அப்படியே நோய் மாதிரி ஆயிடும் அரிசி. ஒரு துணியா வந்து எடுத்து கையில கொடுப்பாங்க காய வைக்கிறதுக்கு. அவ எடுத்து கொடுமா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுமா. அம்மாக்கு எடுத்து கொடு. ஒரு கப் அளவு வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் எடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து பச்சை பயிர் தோசை வந்து சூப்பரா சுட்டுட்டேன். பேஸ்ட் வச்சுக்கோரு. வச்சுட்டு எப்படி பிரஷ் பண்ணுவோம் ஜெஷிதா? எப்படி பிரஷ் பண்ணுவா? பிரஷ் பண்ணி காட்ட. ஜெஷிதா அவன் பேர் கருத்தம்மான்னு அப்பா வச்சுட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. இன்னைக்கு புதுவிதமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எங்களை வச்சு எதை செய்ய போறேன்னு பண்ணி தெரியுது. உங்களை வச்சு எதுவும் செய்யல பேபி, கால் வச்சு செய்யறேன். சரி ஓகே. குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காலையில குளிக்க வச்சாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்காரு. புது ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டு வாங்க பொண்ணா ஜாலியா வந்து பாப்பா கூட விளையாடிட்டு மார்னிங் ரொட்டீன் பாக்கலாம். தூங்கி எழுந்து குளிச்சுட்டு பல்லு விளக்கேன் சொல்லு. காலையில எழுந்துச்சு பாப்பா பிரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ராகி பால் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டாரு. பல்லு விளக்குனியாமா? எப்படி பல்லு விளக்கணும் சொல்லு, அப்பாக்கு சொல்லி கேட்டேன். பிரஷ் பண்ணு. எப்படி பிரஷ் பண்ணுவேன்? பிரஷ் எடுத்துக்கிடு. பிரஷ் எடுத்துக்கிட்டு விளக்குவா. குட் கேர்ள். வா வா அப்பா இங்க வா. இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா புதுசா இப்ப வாங்கிருக்கோம். ஆனா இது கார் மட்டும் இல்ல, 2 in 1 பிரஷ். இதுதான் பாப்பாவோட பிரஷ். நம்ம பல்லு இந்த பேஸ்ட் இந்த என்ன விளக்க மாட்டியா? விளக்குவா. இந்த பேஸ்ட் இந்த பிரஷ் பண்ணு. பேஸ்ட் வச்சுக்கோரு. வச்சுட்டு எப்படி பிரஷ் பண்ணுவோம் ஜெஷிதா? எப்படி பிரஷ் பண்ணுவா? பிரஷ் பண்ணி காட்ட. ஃப்ரெண்ட்ஸ் அழகா காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்றாரு. இப்பெல்லாம் நம்ம இவளுக்கு வந்து நான் பிரஷ் பண்றதுக்கு அவ பிரஷ் வாங்கி ஈன் பண்ணு வச்சுக்க. என் பிரஷ் வாங்கி அவ எனக்கு பல்லு விளக்கி விடுறாரு இவரு. எப்படி விளக்குற ஜெஷிதா? பேஸ்ட் வச்சிடணுமா? வச்சுட்டு நல்லா விளக்கணும் ஜெஷிதா, ஒழுங்கா விளக்கணும். குட் கேர்ள். பிரஷ் பண்ணிட்டு எப்படி துப்பு வைக்கிற? அவங்க அழைத்துப்பாரு கீழ் துப்பு. சரி இது வெறும் வாங்கி வச்சிருக்க கூடாது, கழுவிடாம வச்சிடறேன். அவர் துப்புறாரு. துப்பு கீழ் துப்பு. எப்படி பாத்தியா இல்லையா? ட்ரைனிங் அம்முட்டோம். பிரஷ் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அழகா இருக்கு. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மூடிட்டு அவட விளையாடு. கழுவிட்டு வைக்கணும். வாய் வச்சல காரை ஓட்டுற. சவுண்ட் கேக்குது பாருமா, காரு சவுண்ட் கேக்குதா? அப்பா ஓட்ட, கார் ஓட்ட, அப்பா ஓட்ட. வா நீ இப்ப கார் ஓட்ட, அப்பாக்கு தள்ளு. குட் கேர்ள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து என்கிட்ட வந்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து நான் தோசை சுட போறேன். என்ன தோசைனா பச்சை பயிர் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் சுட போறேன். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியா? ஆமா. பச்சை பயிர் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நானு. சூப்பரா வந்திருக்கு. ஆமா. சோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இட்லி மாவு இல்லாதப்பதான் புதுசா நமக்கு வந்து தோணுது. நான் வந்து 2 நாளா மாவு அரைச்சு போடவே இல்லை. என்ன பண்ணலாம் யோசிச்சு ஒரு நாள் சப்பாத்தி செஞ்சேன், ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கிச்சடி செஞ்சேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பச்சை பயிர் தோசை சொல்லலாம் சொல்லிட்டு மாவு இருந்துகிட்டே இருந்தா வேற எதுவும் இட்லி தோசைன்னு போயிட்டு இருக்கோம். அதனாலதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு ஒரு நாளும் ஒரு விதமா செஞ்சுட்டு இருக்கேன். என்னம்மா நீ வாய கொஞ்சம் மூணு சொல்றாள் என்னன்னு தெரியல. நோய் பேசுற நைட்டே ஊற வச்சுட்டேன், கொஞ்சம் முளைப்பே வந்துருச்சு பேர். ஆமா. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 1 கப் அளவு வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் எடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து பச்சை அரிசி. ஆமா, இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்ப வந்து அதை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும். என்னம்மா இது வேணாமா? இது வாயை திறந்து பேசணும் ஜெஷிதா. அதுனா
சோ இது பாரு இவரை இறக்கி ஜஸ்டிகா வாய் விட்டா மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா இத பார்த்து ஊ நீங்க இங்க பாருங்க வாய் எப்படி வருது பாருங்க ஊ. சரி இது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கோம்னா இதோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், உப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை சூடு காரம் அது 2 பச்சை மிளகாய் போட்டு கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். ஒண்ணும் மாவுது நிறைய இருக்குல்ல. சரி சரி அப்பதான் டேஸ்ட் இருக்கும்பா. அதுக்காகதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சிக்கணும். தண்ணி ஊத்தி நல்லா நமக்கு தோசை பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி வச்சுட்டா போதும். ஆமா. சோ இங்க பாருங்க தோசை வந்து சுட்டுக்கிட்டே இருக்கேன். சூப்பரா வந்து முடக்கத்தான் தோசை மாதிரி இருக்கு கலரா. பச்சை பயிர் என்ன கலர்? பச்சை கலரா தானே இருக்கும். குட்டி பொண்ணு கொஞ்ச நேரம் கீழே இறக்கி விட்டா நிக்கவே மாட்டா. சத்தம் போட்டுட்டே இருக்குறா. ஒரு கரண்டி மாவு ஊத்திய அழகா மெல்லிசா சூட்டி வந்துதான் நம்ம எந்த அளவுக்கு மெல்லிசா வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தீட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம மழை அரைச்சிக்கலாம். மழை அரைச்சி இதுல நல்லா வந்து ஊத்தி விடலாம். தோசை 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 அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை இந்த ஆவச்சி தோசை ஆவச்சி டிஃபரெண்டா இருக்கு. நல்லா சாப்பிட மாட்டாள. இதெல்லாம் கொடுத்து பழகணும் குழந்தைக்கு. சூப்பரா இருக்கு தோசை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சத்தான பிரேக்ஃபாஸ்ட். குட்டி பொண்ணு பாருங்க சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு கொடுத்து பழகவே இல்லை. இப்பதான் வந்து முத செய்யறேன் இவ பிறந்து. இது மாதிரி அடை தோசை பயிர் தோசை எல்லாம் வந்து சுட்டு தரணும். ஆனியன் கொஞ்சம் வெட்டித்தான்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மண்டையே வெட்டி வச்சிருக்காரு. ஆனியன் தோசைக்கு இவ்வளவு பேச யாராவது போட்டு தோசை சுடுவாங்க. ஆனியன் தோசை ஆனியன் போட்டு சுட்டா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வந்து சைடு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை வந்து புளிக்க வைக்கலாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சனா அங்கதானே சாப்பிட்டு அங்க வந்து கத்தின்னு வந்து கழுத மாதிரி கத்திங்க. இங்க பாருங்க தேங்காய் சட்னி அரைக்கலாம். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு வெளியே எடுத்தோம். அதுக்குள்ள கரண்ட் நின்னு போச்சு. சோ வந்து என்ன பண்றது, நேத்து வச்சு சாம்பாருக்கு சூடு பண்ணி அதை ஊற்றி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு வேண்டியதான். ஆனா நல்லா மொறு மொறுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுறதுக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்டாவும் இருக்கு. வந்துச்சு தேங்காய் சட்னி வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு நல்லா சாஃப்டா அரைச்சிட்டு அப்படியே வந்து டைரக்டா தோசை விடலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். தோசை வந்து சூப்பரா வருது. நான் கல்லுல தான் சுட்டுருக்கேன். நல்லா வருது பாருங்க. இன்னும் மெல்லிசா மொறு மொறுன்னு வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்து தோசை மாவு தண்ணியா கரைச்சி நல்லா வந்து சாஃப்டா சுட்டுக்கலாம். இப்ப வந்து நார்மலா 2 தோசை சுட்டுருக்கேன்னா இந்த சைடு ஒரு ஆனியன் தோசை. ஆனியன் ஸ்பெஷல் மாதிரி இருக்குது. ஸ்பெஷல் ஆனியன் தோசை. ஆமா. சோ வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வெட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். இத தீர்த்தறதுக்காக அந்த வெங்காயம் பாதி மீந்து போச்சு. சரி பொடியா வெட்டி கொடுப்பேன் தோசையில போட்டு தரேன்னா மண்டை சைஸ் வெட்டி வச்சிருக்காரு. ஒரு வேலை சொன்னா எப்படி செஞ்சுக்கிறாரு பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நாங்க வந்து சாப்பிட போறோம். இது அப்படியே சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆற வச்சு சாப்பிடறத விட நம்ம சூடா சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. நான் சுட்டு தந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே ஓகே பேபி. குட்டி பண்ண போய் சாப்பிட்டு போ. இவளுக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லாம தான் இங்க ஓடி வந்துடுறேன். நீ தானுங்க தனியா பேசுறத பார்த்து ஓடி வந்துடுறாங்க. சாப்பிட்டுட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு வந்துடுறேன். பச்சை பயிர் தோசை வந்து சூப்பரா சுட்டுட்டேன். சுட சுட பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நைஸா மொறு மொறு சுட்டு எடுத்து வந்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஆனியன் தோசை அந்த கட்டை தோசை எல்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் இதுக்கு சைட் டிஷ். தேங்காய் சட்னி விட நான் சாம்பார் வச்சேன். நேற்று சாம்பார் வந்து மாங்காய் எல்லாம் போட்டு கத்திரிக்காய் போட்டு சூப்பரா இருக்கா. அதனால சாம்பார் தொட்டு சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கு சாம்பாருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹெல்த்தியா வந்து தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் பேபி தட்டை யார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு. பேபி தட்டு பேபி சாப்பிடுங்க. சாப்பிடுமா சாப்பிட மாட்டியா? அவளே தான் சாப்பிடணும். நம்ம ஊட்டி விட்டா சாப்பிடுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி நீ சாப்பிடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம். சாப்பிட்டு எடுத்து பாக்கலாம். நீ சுட சுட இருக்கும்போது சாப்பிடுவா. ஓகே பேபி. முக்கியமான ஒரு விஷயம் சுட சுட சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுட சுட சாப்பிட்டுட்டே இருக்கும். சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். மெல்லிசா மாவு வந்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா மெல்லிசா சுட்டா நல்லா சூப்பரா ஒரு தோசையும் வருது. அதே மாதிரி வந்து சாப்பிடவும் டேஸ்டா இருக்கு. ஒரு தோசையே வீணாக்குற பிச்சு ஜஸ்விதா பண்ற சேட்டை மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பிச்சு இப்படி சாப்பிடுற மாதிரி தான் அப்படியே பிச்சு விளையாடிட்டு இருக்காரு. நீ பிச்சை தோசை நீ தான் சாப்பிடணும். முறைக்கிற செஞ்ச பண்ண சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா.
அதனால வத்த போடலாம் சொல்லிட்டு பச்சரிசி கழுவி இருக்கேன். அரிசி வத்தலா? ஆமா. பச்சரிசி கழுவி இது வந்து காய வைக்கணும். பாபு காய வச்சுட்டு வரலாம். குட்டி பொண்ணா எங்க இருக்கிற? வீட்டுல இருக்கு. சம்மர்னாலே அரிசி வத்தல் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா ஜெசிதா நீ என்ன பண்ற? கண்ணுல குத்தி போறேன் மூஞ்சில சாப்பா இருக்கும். போலாமா? குடிஞ்ச தலைவராத வருவாரு ஜெசிதா பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். 1.5 கிலோ பச்சரிசி. பச்சரிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து கஞ்சி காசுறதை விட நல்லா கழுவி காய வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கூழ் தொழுவும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்துரும், சீக்கிரமாவும் வெந்துரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் போட போறோம். அதனால இன்னைக்கே வந்து கழுவி காய வச்சுட்டு வந்தா ஆமா வத்த போடணும்னா என்னடி தங்கம் எவ்வளவு வெயில் காயுது. இந்த வெயில்ல இருந்து எப்படி வத்த போட முடியும்? அதனால வத்த போடணும்னா காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து கஞ்சி காய்ச்சி வச்சிடணும். அது ஆறின உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வத்த போடணும். ஒரு 7 மணிக்குள்ள ஃபுல்லா முடிச்சிடணும். என்னடி தங்கம் வத்த போடுறோம். முன்னாடி எல்லாம் நானும் எங்க அம்மாவும் தான் சேர்ந்து வத்த போடுவோமே. இப்ப நானே வத்த போட வந்து கத்துக்கணும். அதனால யாரும் ஹெல்ப் வேணாம், நானே போட்டுருவேன். அதனால நானே போட போறேன். வெயில் நாள் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வத்த போடுறது, வடகம் போட்டு காய வச்சு எடுத்து வைக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் இருக்குல்ல, மாங்காய் வத்தல். ஏன்னா நல்லா ஒரே நாள்லயே காஞ்சிடும் வெயில் டைம்ல தான். மாங்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல் அதெல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா நார்மல் டைம்ல எடுத்து நம்ம வந்து குழம்பு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வத்தெல்லாம் எடுத்து காய்கறி இல்லாத டைம் அந்த வத்த போட்டு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி குழம்பு. ஆமா காய்கறி வத்தல் எங்க பெரியம்மா தான் போட்டு வைப்பாங்க. எங்க அப்பா இருக்காருல்ல, அவங்களோட அண்ணன் ஒய்ஃப், எங்க பெரியம்மா அவங்க தான் போட்டு சூப்பரா. வெயில்ல உனக்கு என்னமா வேலை? அவர் வந்து டான்ஸ் ஆடுவாரு. இல்ல அவர் எப்படி பாக்குறாரு மட்டும் பாரு, அவர் வாயை மட்டும் பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா புது வேட்டி, இட்லி துணி போறதுக்கு வேட்டி எடுத்துன்னு தரணும் அம்மாவை. ரேஷன் கடை வேட்டி இருந்தா எடுத்துன்னு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சேன். புது வேட்டியாவே எடுத்துன்னு வந்துட்டாங்க. நாளைக்கு இந்த வேட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா வத்தல் போட போறோம். அதனால இதுல காய வச்சிடலாம். அரிசி காய வச்சுக்கிறோம். இப்ப முழுசா இருக்குல்ல, தண்ணியில நனைஞ்சு அதை காய வைக்கும் போது அப்படியே நொய் மாதிரி ஆயிடும், அரிசி உடஞ்சிரும். ஆமா. சோ அப்போ வந்து நம்ம கூழ் தொழ ஈஸியா இருக்கும். இப்ப ஒயிட்டா இருக்கும், கண்ணு பறிக்குது. ஆமா ரஷிதா வெயில் அடிக்கு, வா உள்ள போலாம் வா. அவர் காய வைக்கிறாரு. நீ எல்லாம் செட்டிங் பண்ணுவ ஜெஷிதா. நம்ம என்ன செய்யறோமோ அதை அப்படியே செய்யறா. கருத்து பொண்ணுதான் இல்ல, கருப்பு பொண்ணு கருத்தம்மா. ஜெஷிதா அவன் பேரு கருத்தம்மான்னு அப்பா வச்சுட்டா. கருத்தம்மா ரியாக்ஷனா, ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் பாத்திருக்கியா? பாப்பாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னடா இது? அரிசி அள்ளிட்டாடி கையில நிறைய. கையில விடு அரிசி, அரிசி போட்டு கை விடு, கை எடு. எதுக்கு அரிசி? அரிசி சாப்பிட கூடாது, அரிசி சாப்பிட கூடாது. வை. பக்கமா என்ன ஜெஷிதா ஜெஷிதா எப்படி செஞ்சு காட்டுறாரு இங்க பாரு. பச்சரிசி அரிசிலாம் சாப்பிடுறேன். பழமும் வந்து பக்கத்துல உட்காந்துட்டாரு, உட்காந்து டேஸ்ட் பண்ணி காட்டுறாரு. அடி வாங்குவா, வாங்கி வச்சு ஊன்னு போறாரு. அரிசி சாப்பிடறதுக்கு எப்படி போறாருன்ற ஊன்னு. நல்லா இத அரிசி எல்லாம் சாப்பிட கூடாது, வயிற்றுல புழு வரும். சீக்கிரமா துணி காய வச்சுட்டு வா, தர்பூசணி பழம் சாப்பிடலாம். ரொம்ப திமிருதான் உனக்கு. இப்பதான் தர்பூசணி பழம் சாப்பிடலாம் நீ தான் சொன்ன. காலையில துவைக்க போட சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், துவைக்க போட்டாரு. ஒரு துணி கூட என் துணி கிடையாது. இதுக்கு நான் காய வைக்கிறதுக்கு வேற நான் வேலை மறந்து வரேன். நீ துவைச்ச, நீ காய வைக்க வேண்டியதானே? ஆமா, நீ துவைக்கும் போது உன்னோட துணி எல்லாத்தையும் துவைச்சிடுற, அப்புறம் என் துணி மட்டும் பெண்டிங் கிடக்குது. அதுதான் என்னோட துணி மட்டும் நான் துவைச்சிட்டேன். உன் துணி நான் துவைக்கிறது இல்ல சொல்லு. எப்பயாவது அப்ப சரி, யாரு உன் துணி துவைச்சு கொடுக்கறது? வாஷிங் மிஷின் போட்டேன்னா கையோட துணி காய வச்சுன்னா வெயில சாப்பிடல. ஆமா, வந்து காய வச்சுலாம். அவளை விடாத, அங்க அரிசிக்குதான் போட போறாவ. சேட்டை புடிச்சுவாவ, வாலி உள்ள தலையை விட்டு பாக்குறா. ஜஷிதா அம்மாவுக்கு துணி எடுத்து காய வைக்க. ஜஷிதா
அம்மாக்கு துணி கொடு, துணி எடுத்து கொடு, அம்மா காய வைப்பாங்க. ஒன்னு எடுத்து கொடு. சொன்ன பேச்சு அப்படியே கேட்கும் யஸ்விதா. அழகு புள்ள அவர். ஒன்னா எடுத்து கொடு, எல்லா துணியும் எடுத்து கொடு, எடுத்து கொடு. கொடு. யசிதா துணி எடுத்து கொடுமா. எப்பயுமே அவ என் கூட வந்தானா அவ துணியெல்லாம் இப்படி கீழே கொட்டிடுவான். ஒரு துணியை வந்து எடுத்து கையில கொடுப்பானா காய வைக்கிறதுக்கு. அவ எடுத்து கொடுமா, எடுத்து கொடுமா. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுமா. அம்மாக்கு எடுத்து கொடு, எடுத்து கொடு. சின்ன சின்ன துணியை பார்த்து எடுக்கிறாடா பனியனு. சீக்கிரம் எடி 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 எடுத்து எல்லா துணியும் எடுத்து கொடு ஜெசிதா, அப்பதான் காய வைக்க முடியும். அம்மா கிட்ட கூட எங்க என் ட்ரெஸ் இல்லையே நான் அவ பாக்குறா. உன் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டா ஓடிட்டா. கத்துறது பார்த்தாலே காமெடியா இருக்குது. வந்து வாங்கிட்டு வந்த இந்த ஒரு பழம், அதுல வந்து பாதி சாப்பிட்டு மீதி பாதி வச்சிருக்கோம். நீங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பாதி சாப்பிட்டு அப்படியே ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம். வெயிலுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். ஜூஸ் பண்ணலாமா? இன்னைக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் தான். வாட்டர் மெலன் ஜூஸ். யசிதா இங்க சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலரா இருக்கு, கலர்ஃபுல்லா. அவர் சாப்பிடவே மாட்டான், ஏன்னு தெரியல. தர்பூசணி பழம் சாப்பிடல. தர்பூசணி பழம் பிடிக்கல. ஆமா, அது தட்டல வை. நீ சாப்பிடு. ஓகே, ஜூஸ் பழம் கட் பண்ணவா? சரி, அப்படியே சாப்பிட போறேன். கண்ணுக்கு தெரிஞ்ச விதை மட்டும் எடுத்துக்கலாம். எல்லா விதையும் எடுக்க முடியாது, ஏன்னா உள்ளலாம் இருக்கு. லைட்டா எடுத்துட்டு வடிகட்டி குடிச்சிடலாம். என்ன ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு சாப்பிடலன்ற கட் பண்ண கூட நல்லா சாப்பிடுறது. அப்படியா? கூட சாப்பிடுறாரு. சாப்பிட ஆச்சுக்கு என் பொண்ணு எந்த பொருளையும் சாப்பிடாம விடுறது. அது சாப்பிட பழக்கணும். ஆமா, எல்லாமே சாப்பிட பழக்கணும். நல்லா தித்திப்பா இருக்குல்ல, நல்ல பழம். நேற்று ஏதோ இனிப்பு சாப்பிட்டு தான் டேஸ்ட் தெரிஞ்சிருக்காரு. என்ன ஒண்ணு இது வரைக்கும் தித்திப்பா இருக்கும். உள்ள போக வந்து பார்த்தோம்னா சப்புன்னு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். ஜெசிதா பாய் சொல்லு. ஜெசிதா பாய் சொல்லு. பாய் சொல்லு.